விஜய்க்கு ஓட்டு போட முடியாது. நானும் விஜய் ஃபேன் தான். இவ்வளவு நேரம் நாங்க நின்றோம்ல, என்ன பிரயோஜனம்? என்ன அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் கிடையாது. இவ்வளவு நாங்களும் விஜய் ஃபேன் தான். இவ்வளவு நேரம் நின்றல, மணி என்ன 1 மணி ஆயிடுச்சு. நான் காலையில இருந்து நிக்கிறேன். எங்க ஊர்ல ஹாஸ்பிட்டல் வேணும், பஸ் வசதி வேணும்னு எல்லாம் சொல்லி தானே விட்டுச்சு. ஏன் வரல? அங்கிட்டு மட்டும் வந்துட்டு போனா என்ன அர்த்தம்? அப்ப இங்கெல்லாம் மனுஷனா தெரியலையா? அவ்வளவு ஆர்வமா நின்றோம்ல, எவ்வளவு நெருக்கடியில. இதே எத்தனை முறை சொல்லுவீங்க? இதே அப்ப நேரம் ஆனா அங்க கம்மி பண்ண வேண்டியதானே, நேரத்தை கம்மி பண்ணி இங்க வர வேண்டியதானே. வந்து ஒரு கையை கூடவா காமிக்க முடியாம நேரம் ஆயிடுச்சு. அவருக்குலாம் ஓட்டு இல்லங்க. நானும் அவனோட ஃபேன் தான். இல்ல, இப்ப இவர் பேசுறது பொய் தான். இப்ப அவர் பேசுறது பொய் தான். என்னைக்கு மறுபடியும் இது மாதிரி நெருக்கடி வச்சுட்டு நான் வரலன்னு போறதுக்கா? நேரம் ஆயிடுச்சு, அதனால வர முடியல. அப்ப அங்க நேரத்தை கம்மி பண்ணி இங்க வர வேண்டியதானே. நேரத்தை கம்மி பண்ணி எப்படி நேரத்தை கம்மி பண்ண முடியும்? பர்மிஷன் சொல்றத விட்டுட்டு வந்திருக்காரு. அவரை விட்டுட்டு வரணும், என்ன அவருக்கு என்ன காண்டு வரியா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. விட்டுட்டு வந்திருக்காரு. பெரம்பலூர்ல மக்கள் விடல அப்படின்றதால தான் திரும்பி போறாரு. அவர் திரும்பி போறதுனால சொல்றதுக்காக ஒரு சொல்றதுக்காக விட்டுட்டு அவர் கூட போயிட மாட்டாரு. இன்னைக்கு பர்மிஷன் முடிஞ்சிருச்சு, டேட்டை தள்ளி வச்சு வருவாரு. இந்த நியூஸ் தளபதி பாப்பாரு. டேட்டை தள்ளி வச்சு ஒரு நாள் ஒதுக்கி வருவாரு. ஒரு நாள் ஃபுல்லா வந்து நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் பிரச்சனை பண்ணுவாரு. போதுமா? கண்டிப்பா பண்ணுவாரு. நீங்க நம்புறது நம்பாது உங்களுடைய விருப்பம். நம்புறது நம்பாது உங்களுடைய விருப்பம். நீங்க வந்து உங்களுடைய இதை மட்டும் தான் பாக்குறீங்க. அவர் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய அசதி பார்க்கணும், அவருடைய போக்குவரத்தையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம நம்ம மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப நீங்க தான் சுயநலம் பண்றீங்க, நீங்க தான் துரோகம் பண்றீங்க. டைம் இல்ல, நாங்க போயிட்டோங்கிறாருல்ல.